வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனலில் suncatcher எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். suncatcher செய்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை நீங்களே ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம். அதில் காம்பஸ் யூஸ் பண்ணி பென்சிலை வச்சு க்ரொசான் முன் வரைஞ்சிருக்கோம். இப்போ எங்கள் அம்மா ஒரு லோட்டஸோட பிக்சர் வரைஞ்சிட்ருக்காங்க. இதுதான் வரையணும்னு கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த பிக்சர்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு OHP ஷீட் எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜ் மேலே அந்த ஷீட்டை வச்சு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக செலோ டேப் போட்டிக்கணும். அடுத்து 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி நீட்டாக ட்ரா பண்ணணும். எங்கள் மம்மி சில்வர் கலர் அவுட்லைனர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் அவுட்லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அது நல்லா ட்ரை ஆன பிறகு உங்கள்கிட்ட இருக்கிற கிளாஸ் பெயிண்ட் வச்சு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரொசான் மூனுக்கு சில்வர் கலர் அவுட்லைனரையே ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்த லோட்டஸ்க்கு பிங்க் கலர் கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரெட் கலர் அல்லது ஒயிட் கலர் கூட கொடுக்கலாம். இல்லைனா லோட்டஸோட பெட்டல்ஸுக்கு மேலே ரெட் கலரும் கீழே பிங்க் கலரும் கூட சேர்த்து கொடுக்கலாம். இப்போ லோட்டஸ்க்கும் க்ரொசான் மூனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் ஸ்கை ப்ளூ கலர் கிளாஸ் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். செகண்ட் suncatcher செய்கிறதுக்காக ஓல்டு CD எடுத்து வச்சுருக்கோம். வேஸ்ட்டான DVD டிஸ்க் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு CD மார்க்கர் யூஸ் பண்ணி சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே பிளாக் கலர் அவுட்லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு எல்லோ கலர் கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி சன்ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்கணும். அவுட் சைடில் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் ரெயின்போ கலர்ஸோ அல்லது மல்டி கலர்ஸோ கூட கிளாஸ் பெயிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். கலர் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த லோட்டஸ் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை சிசர்ஸ் வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ லோட்டஸை கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸஸாக இருந்து OHP ஷீட்டில் இருந்து ரெயின் ட்ராப் ஷேப்புக்கு ஒரு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம CDயில் கலர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் ட்ரை ஆயிடுச்சு. இப்போது லோட்டஸில் ஹேங் பண்ணுறதுக்காக 5 பீஸ் ரெயின் ட்ராப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்ததில் 3 பீஸ்க்கு பிங்க் கலரும் 2 பீஸ்க்கு ஸ்கை ப்ளூ கலரும் வர மாதிரி வச்சு கலர் பண்ணியிருக்கோம். அடுத்து சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரியே OHP ஷீட்டில் கட் பண்ணி ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் கொடுக்க போகிறோம். கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் கொடுத்துக்கோங்க. பெயிண்ட் பண்ண பிறகு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து நம்ம கிராஃப்டில் ஹேங் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஏதாச்சும் பீட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற கலருக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற பீட்ஸுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த கிராஃப்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கலர் ஸ்டோன்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ், ஹாஃப் பேர்ல் பீட்ஸ், குட்டி குட்டி மிரர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஓல்டு சீடியை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை கூட இந்த கிராஃப்டில் ஹேங் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு கேண்டில் எடுத்து ஃபயர் பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற சேஃப்டி பின் அல்லது நீடில் எடுத்துக்கணும். அதை இந்த நெருப்பில் காமிச்சு சூடு பண்ணிக்கணும். நாங்கள் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி பின் நல்லா சூடான பிறகு ஆல்ரெடி நம்ம செஞ்சுக்கிற கிராஃப்ட் எடுத்து தேவையான இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளாக் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபிஷ்ஷிங் ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு த்ரெட் எடுத்து ஒரு எட்ஜில் நாட் போட்டுட்டு ரெயின் ட்ராப் மாதிரி செஞ்சுருந்தோம்ல அதை எடுத்து கோர்த்துக்கிறோம். நடுவில் கொஞ்சம் பீட்ஸும் கிறிஸ்டல்ஸும் வச்சு கோர்த்துக்கிறோம். இதே மாதிரி 5 பீஸ் கோர்த்து ஃபஸ்ட்டு செஞ்ச லோட்டஸ் கிராஃப்டில் ஹேங் பண்ண போகிறோம். எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிடணும். இப்போ இந்த கிராஃப்டை ஹேங் பண்ணுறதுக்காக க்ரொசான் மூனோட 2 சைட்லேயும் ஹோல் போட்டு அதுலேயும் த்ரெட் கட்டியிருக்கோம். அவ்வளோதான், இந்த கிராஃப்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி சிடி கிராஃப்ட்க்கும் செஞ்சு ஹேங் பண்ணிக்கணும். இதுலேயும் எல்லோ கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையான கேப் விட்டு இதை கோர்த்துக்கணும். சிடியில் நாங்கள் ஹோல் போடலை, அதனால இந்த த்ரெட்ஸை பீட்ஸ் எல்லாம் கோர்த்த பிறகு ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி சிடிக்கு பேக் சைடில் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் ஒரு 3 த்ரெட் ஹேங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 5 அல்லது 7 கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஹாட் க்ளூ கன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிபாண்ட் அல்லது சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ண பிறகு இதையும் நம்ம ஹேங் பண்ண தானே போகிறோம். அதுக்காக சாட்டின் ரிப்பனோ அல்லது இதே த்ரெட்டோ தேவையான அளவுக்கு கட் பண்ணி பேக் சைடில் ஸ்டிக் பண்ணணும். அது பிறகு நம்ம வாலில் ஹேங் பண்ணலாம். இந்த 2 கிராஃப்டில் எனக்கு இந்த லோட்டஸ் கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் மம்மிக்கு காஃப் வந்தாலும் இன்றைக்கி நாடப்பையும் பேசியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி. உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃப்ட் வேணுங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதிகம் பேர் கேட்ட வீடியோவை அடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரெவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.